ஹலோ கைஸ், பிக் பாஸ் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள என்ட்ரு ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பிரஜின் பத்மநாதன் அப்புறம் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் மேரிட் கப்பிள்ஸாக என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மேரிட் கப்பிள்ஸ்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே தாடி பாலாஜி அவரோட ஒய்ஃபும் என்ட்ரு ஆயிருந்தாங்க. ஆனால் அவங்கள ஏன் அப்படி சொல்லலைன்னா, அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகி நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, கான்ஃப்ளிக்ட். ஸோ அவங்க 2 பேர் தனித்தனியாக தான் என்ட்ரு ஆனாங்க. ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்து என்ட்ரு ஆகிறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, பிரஜின் பத்மநாதன் பேசுகிற எல்லாமே அப்படி அர்ணாவை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. அவர் ஓவர் கான்ஃபிடென்ஸாக பேசுறது, தாரா கிளிக்க போகிறேன் உள்ளே போனோன்னே அப்படின்றது, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சாண்ட்ரா எமி பேசுகிறாங்க, அன்புக்கு அங்கே உடைக்க போறேன்றாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு எசியம் இருக்குன்னா, இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போகிறாங்க. ஸோ எப்படியுமே ஒரு இதில் பயாஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்கள இவங்க மாற்றி நாமினேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. இல்லாட்டி இவங்களும் ஒரு மினி அன்பு கேங் மாதிரி தான் இருந்துக்கிறாங்க உள்ள. அண்ட் ஆல்சோ அனதர் திங், அப்புறம் பார்கவ் நான் பேச மாட்டேன் செயலில் காட்ட போகிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு. இப்போ உள்ள என்ட்ராகிற எல்லா வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுமே கொஞ்சம் ஓவராக தான் வாய் விடுறாங்க. பட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் இது வரைக்கும் இப்படி பேசிட்டு போன யாருமே எதுவுமே பெருசாக பண்ணதே கிடையாது. ஆனால் சைலண்டாக உள்ள என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் ஆனாங்க. ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிச்சு. வாலண்டரியாக ஒரு விஷயத்த வாண்டடாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு.